வெல்கம் டு ஜெய்கா தமிழ். வீட்டு தோட்டத்து வாசனை மிகுந்த அழகான கிருஷ்ண கமலம் பூக்களை வைத்து மாலை கட்டி இறைவனுக்கு சாற்றலாம். அந்த மாலையை எளிதாகவும் சீக்கிரமாகவும் எப்படி கட்டலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மாலை கட்டுவதற்கு தேவையான அளவு நீளத்திற்கு தடிமனான நூல் எடுத்துக்கலாம். சிறிது நூல் விட்டு முடிச்சு போட்டுக்கலாம். பேப்பர் டேப் நல்லா ஒட்டிக்கும், அதனால் பேப்பர் டேப் எடுத்துக்கலாம். ஊசியில் கோர்க்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் இந்த முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிருஷ்ண கமலம் பூவின் மொட்டுக்கள் தண்ணீர் தெளித்து வச்ச உடனே அழகாக மலர்ந்துடும். இந்த முறையில் ஊசியால் பூக்களை கோர்க்கும்போது பூக்கள் டேமேஜ் ஆகாமலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஊசியில் கோர்க்கக்கூடிய கிருஷ்ண கமலம் பூ மட்டும் இல்லை, எந்த பூவாக இருந்தாலும் இந்த முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூக்கள் டேமேஜ் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் அழகாகவும் கட்ட வரும். கிருஷ்ண கமலம் பூக்கள் கொடியில் பூக்கக்கூடியது. இந்த பூக்கள் காலையில் பூத்து மாலையில் வாடிடும். கொடியில் ஒரு நாள் தான் இருக்கும், சாயங்காலம் வாடிடும். இந்த பூக்களை பறித்து தண்ணியில் மிதக்க விடும்போது 4 நாட்கள் வரை மலர்ந்தே இருக்கும். பார்க்குறதுக்கு தாமரை பூ போலவே அழகாக இருக்கும். அதனால தான் இந்த பூவிற்கு தாமரை என்று பெயர் வந்திருக்கும். கமலன்னா தாமரைன்னு அர்த்தம். பூஜைக்கு பூக்கள் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த கொடியை வீட்டில் வாங்கி வளர்க்கும்போது பூஜைக்கு பூக்கள் கிடைக்கும். சில நாட்களில் தான் இந்த பூக்கள் இருக்காது. எல்லா சீசனிலும் பூக்கள் இருந்து கொண்டே இருக்கும். வெயில் படும் இடங்களில் கொடியை வளர்க்கும்போது அதிக பூக்கள் பறிக்கலாம். கிருஷ்ண கமலம் பூவின் நடுவில் தடிமனான 5 இதழ்கள் உள்ள பெட்டல்ஸ் இருக்கும். இந்த 5 இதழ்களை உடைய பெட்டல்ஸை எதிராக வச்சு கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்க்கும்போது தான் மாலை அழகாக கட்ட வரும். இல்லைன்னா பூக்கள் ஒரு பக்கமாக உயர்ந்து ஒரு பக்கமாக சாய்ந்து இருக்கும், மாலை நீட்டாக இருக்காது. கிருஷ்ண கமலம் பூக்கள் மகாபாரதத்தோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. நீல நிற பெட்டல்ஸ் 100 கௌரவர்களை குறிப்பதாகவும், பூவின் நடுவில் உள்ள அந்த 5 பெட்டல்ஸ் பாண்டவர்களை குறிப்பதாகவும், பூவின் மைய பகுதியில் உள்ள ஒரு பெட்டல் கிருஷ்ண பரமாத்மாவை குறிப்பதாகவும் இந்த பூவிற்கு சுவாரஸ்யமான கதைகள் உள்ளது. பூக்கள் வட்ட வடிவில் பெருசாக இருக்கிறதுனால மாலையும் பெரிதாக தடிமனாக இருக்கும். மிகவும் எளிதாக 5 நிமிஷத்தில் மாலையை ரெடி பண்ணி விடலாம். காலையில் லாவெண்டர் நிறத்தில் இருக்கக்கூடிய பூ மாலையில் டார்க் ப்ளூவாக மாறிவிடும். காலையில் மொட்டா பறித்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா பல நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூக்கள் உருவி வராமல் இருக்க பூவின் காம்பை வைத்து நார்மல் முடிச்சு போட்டுக்கலாம். மாலையை தொங்க விடுவதற்கு வசதியாக நூல் விட்டு முடிச்சு போட்டுக்கலாம். பலவிதமான பூக்களை வைத்து பலவிதமான முறையில் கட்டிய வீடியோக்கள் ஜெய்கா தமிழில் உள்ளது, பாருங்க. மாலை கட்டிய அதே முறையில் குஞ்சம் ரெடி பண்ணி மாலையோடு ஜாயிண்ட் பண்ணி கொள்ளலாம். வீடியோ லெங்க்தியாக போவதனால குஞ்சம் கட்டுறதை காமிக்கல. குஞ்சத்தை மாலையோடு சேர்த்து 2 முடிச்சு போட்டுக்கலாம். மற்ற பூ மாலைகளை மாதிரி இல்லாமல் இந்த மாலையை தொடும்போது ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.